அந்த தேதியை எனக்கு அந்த தேதியை பார்த்துட்டே வந்து அடுத்த நாளே வர சொல்லியிருக்காங்களே, அன்னைக்கு இவங்க அப்படி ஒத்துக்கலையே அப்படின்னு அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தேதியை பார்த்துட்டு இருக்கேன். அப்பதான் நான் எனக்கு தெரியல நடந்தது என்னன்னு எனக்கு தெரியல. இந்த கேட்டுக்கு உள்ளதான் அது கேட்டுக்குள்ள நடந்தது. நான் அங்கிருந்து உட்காந்து பார்க்கும்போது கேட்டு திறந்தது மட்டும் கேட்டுச்சு, பார்த்தேன் நான். எடுத்த உடனே ஒரு பிரவீனோட சத்தம், என்ன நீ தள்ளுறியான்னு ஒரே சத்தம். எனக்கு எனக்கு நான் இதை சுத்தமா நாங்க எதிர்பார்க்கல. சம்மன் கொடுத்தாங்க, நாங்க சம்மனை வந்து எடுத்து வச்சு நாங்க படிச்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நான் சுத்தமா அதை எதிர்பார்க்கல. அப்புறம் அங்கிட்டு தள்ளிட்டு போறாங்க செய்யறாங்க. அப்புறம் நான் அண்ணன் இப்படி இழுத்துட்டு போகும்போது தான் நம்ம எப்படி சும்மா இருக்கிறது, நம்ம நாங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும், நாங்க வந்து கட்சியோட குடும்பம் மாதிரி நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பயணிக்கிறோம். எங்களை விட கூட இருக்கிறவங்க மேல கைய வச்சாதான் எங்களுக்கு இன்னும் கோவம் வரும்ன்றதும் நல்லா தெரியும். மென்டலி எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு அவரை கூட்டு போறாங்க. நான் வெளியே வர்றேன். வெளியே வந்து பார்த்தா அவர் ஒரு ரிட்டையர்டு ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் அவரை வந்து ஒரு எப்படி ஒரு குப்பை மாதிரி நீங்க எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தீங்க. அவர் எப்படி உள்ள தூக்கி போடுறாங்க. அவர் என்ன, அவர் இங்க செக்யூரிட்டியா இருக்காரு, நம்மளுக்கு பாதுகாவலரா இருக்காரு, அவருக்கு கன் வச்சிருக்கிறதுக்கான லைசன்ஸ் வச்சிருக்காரு, அதை கையிலேயே எப்பவும் வச்சிருக்காரு, தன் பையில எப்பவும் வச்சிருக்காரு. அவரை அப்படி உள்ள தூக்கி போட்டு கொண்டு போறீங்க. நான் பார்த்துட்டு நான் போறேன். எனக்கு முதல் என்ன நடந்ததுன்னு தெரியாது. நான் போய் அவர் பிரவீனன் அணுகும் போது, இன்ஸ்பெக்டர் அணுகும் போது அவர் சொல்றாரு, பாருங்க என்ன நடந்தது, என்ன பண்ணிட்டாரு பாருங்கன்றாரு. அப்ப சட்ட கசங்கி இருக்கு, அது கொஞ்சம் கலைஞ்சிருக்கும். நான் அண்ணன் எதுவும் தள்ளிட்டாரு இல்ல வார்த்தை எதுவும் தப்பா பேசிட்டாரோன்ற ஒரு எண்ணத்துல தான் சரி சாரி சார் நீங்க விடுங்க சார், நான் இது அவங்க கைது அளவுக்கு கொண்டு போவாங்க, ரிமாண்ட் பண்ணுவாங்க, நம்ம துளிய அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்ல. ஆனா இவங்க வந்து அதை ஸ்கிரிப்ட் பண்ணிட்டாங்க. முதல்ல ஸ்கிரிப்ட் பண்ணி தான் வந்திருக்காங்கன்றது நல்லா தெரியுது. ஏன்னா வலசர்வாக்கம் காவல்துறை அவங்க வந்து ஒட்டுனதோட கிளம்பிட்டாங்க. அவங்க உடனே கொஞ்ச நேரத்திலேயே நீலாங்கரை போலீஸ் இங்க உடனே வந்து அதை பார்க்கணுன்ற என்ன தேவை இருந்ததுன்னு எனக்கு தெரியல. அப்படின்னா நாங்க எப்ப அதை கிழிச்சிருந்தாலும் உடனே கிளிக்காட்டியும் மாலையில கிழிச்சிருந்தாலும் நீங்க இந்த வேலையை பண்ணிருப்பீங்க. யார் கிழிச்சதுன்னு சொல்லி வந்து கூட்டு போயிருப்பீங்க. அண்ணன் அமல்ராஜனை கிழிக்கவும் இல்ல, அவர் அங்க நின்னவரை அவர் தள்ளவும் இல்ல. ரொம்ப நன்றி மீடியாக்கு, உங்க இது சரியா கவர் பண்ணியிருந்தது. அவர் எதுவுமே பண்ணல. அவர் நிறுத்தி கதவு கேட்டை திறந்து கேட்கிறாரு. கேட்டதோட பிரவீன் தான் தள்ளிட்டே உள்ள வந்து அவரை வந்து கூடவே 2 போலீஸும் வரணும்ன்ற தேவை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. வந்து அவர் அப்படி இழுத்துட்டு போய் கூட்டு போறாங்க. அப்பதான் நீங்க எல்லாரும் சாரி கேட்டாங்க. சாரி என்னங்க சாரி, எங்களுக்கு எங்க கல்யாணம் ஆனதுல இருந்து அவர் இந்த கைதாயிருவாருன்னு சொல்லிட்டு இருக்கு. நாங்க எல்லாத்துக்குமே துணிஞ்சுதான் இருக்கோம். நம்ம அண்ணன் ஏதோ பண்ணிட்டாரோன்னு தான் அவர்கிட்ட சாரி சார் நீங்க விடுங்க சார் அவரன்னு சொல்லி நான் கேக்குறேன். அவங்க கிட்ட போய் இப்ப நான் எனக்கு நல்லா தெரியுது பிரவீன் வந்து இதை வேணும்னே செஞ்சிருக்காருன்னு. இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி எல்லாரும் சேர்ந்துதான் செஞ்சிருக்காங்க. முதல்ல முடிவெடுத்துட்டாங்க அவரை கைது பண்ண. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை கைது பண்ணி நம்மளை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுன்றது அவங்களோட எண்ணம்ன்றது நம்மளுக்கு நல்லா புரியுது.